ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மீதி அரை சாதத்தில் நம்ம புளியோதரை எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் சாதம் எடுத்திருக்கேன். ஒரு கப் சாதத்துக்கு ஒரு சின்னதாக எலுமிச்சை பழ அளவு புளி ஊற வச்சு கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சாதத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி ஊற்றிக்கோங்க. அதில் உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது 4 to 5 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் புளி சாதத்தில் நல்லா ஊறி டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இந்த சாதத்துக்கு அந்த புளி கரெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியாட்ட போயிடக்கூடாது, இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நைட்டு நான் சாதத்தில் புளி ஊற்றி ஊற வைக்கிறேன். இது எப்படி தாளிக்கிறதுன்னு மார்னிங் உங்களுக்கு காட்டுறேன். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. புளியும் சாதமும் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ தாளிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். 6-7 பல் பூண்டு, தாளிக்கு கொஞ்சமாக வரமிளகாய், கருவேப்பிலை எடுத்துருக்கேன். வரமிளகாய் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதை எடுத்துகிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததான் வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே எடுத்து வச்சிருக்க கடலைப்பட்டையை சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொன்னிறமாயிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம புளி ஊற்றி சாதம் ஊற வச்சுருக்கிறத எடுத்து இதில் போட்டுக்கலாம். சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் சாதம் நல்லா சூடாகணும். அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சாதமும் நல்லா சூடாயிடுச்சு. புளி ஊற்றும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஒருவேளை உப்பு பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையான புளியோதரை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.